தனது தாயின் எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் செய்த மகன், திடீரென படுத்த படுக்கையான காதல் மனைவி, ஆத்திரத்தில் பெற்ற தாயை அரிவாளால் வெட்டி கொலை செய்த கொடூரம். காதல் மனைவி படுத்த படுக்கையானதற்கும் தனது தாய் மீது இளைஞர் ஆத்திரப்பட்டதற்கும் என்ன சம்பந்தம்? தாயை மகன் கொலை செய்ததற்கான காரணம் என்ன? கொடூர மகன் போலீசில் சிக்கினானா? ஒரு இளைஞர் தன்னோட தாயை அரிவாளால வெட்டி கொலை செஞ்சிருக்காரு. அந்த தாய் கையெடுத்து கும்பிட்டும் மனசிறங்காத மகன் கொலை செஞ்சுட்டு ஒரு சொட்டு கண்ணீர் கூட வடிக்காம கல்லு மாதிரி இருந்திருக்காரு. அதை பார்த்து அதிர்ச்சியான அக்கம் பக்கத்துல உள்ளவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீசார் அந்த இளைஞரை கைது பண்ணி விசாரிச்சப்பதான் பெத்த தாயை கொலை செஞ்சதுக்கான காரணமே தெரிய வந்துச்சு. ஒடிசா மயூர்பாஞ்ச் பக்கத்துல உள்ள கோலராபூலியா கிராமத்தை சேர்ந்தவர் தான் தபன் சிங். 35 வயசான இந்த இளைஞர் ஒரு பெண்ணை உருகி காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காரு. காதலுக்கு தன்னோட தாய் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சும் கூட விடாப்பிடியா காதலிய கல்யாணம் பண்ணின தபன் சிங் மனைவி மேல உயிரையே வச்சிருந்திருக்காரு. மனைவி ஒரு வார்த்தை சொன்னா கொலை கூட பண்ண தயங்க மாட்டாராம். அந்த அளவுக்கு கண்மூடித்தனமா மனைவி மேல பாசம் வச்சிருந்த தபன் சிங்கோட தாய்க்கே மகன் மேல வெறுப்பு வந்திருக்கு. அப்படி என்ன அவ பாசம் காட்டிட்டா? பெத்த தாயை விடவா மனைவி பெருசுன்னு அடிக்கடி மகன் கிட்ட சண்டையும் போட்டிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த வெறுப்ப மருமகள் கிட்டையுமே காட்டியிருக்காங்க. மருமக சாப்பாடு செஞ்சா உப்பு இல்ல காரம் இல்லன்னு குறை சொல்றது, வீட்டு வேலைகளை சரியா செய்யலன்னு குத்தம் கண்டுபிடிக்கிறது, கல்யாண சீர்வரிசைன்னு எதுவுமே கொண்டு வரலன்னு கரிச்சு கொட்டுறதுன்னு தினமும் ஒவ்வொன்றையுமே வெறுப்ப காட்டியிருக்காங்க. தன்னோட மாமியார் கரிச்சு கொட்டினதுனால வருத்தப்பட்ட மருமகளும் கணவன் கிட்ட சொல்லி தினமும் அழுதுருக்காங்க. எங்க வீட்டுல பெருசா வசதி இல்ல, அதனால சீர்வரிசையோ நகையோ கொடுக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே, அப்புறம் ஏன் உங்க அம்மா டார்ச்சர் பண்றாங்கன்னு வருத்தப்பட்டிருக்காங்க. மனைவி கண்ணுல கண்ணீரை பார்த்ததும் உருகுன தபன் சிங் தன்னோட தாய் கிட்ட சண்டை போட்டிருக்காரு. என் மனைவி கிட்ட எந்த சீர்வரிசையும் கேட்க வேணாம், நானே கேட்கல, உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்காரு. இப்படி குடும்பத்துக்குள்ள நித்தம் சண்டை சச்சரவு மனக்கசப்பாவே இருந்திருக்கு. இதுக்கு மத்தியில தபன் சிங்கோட மனைவி உடல்நிலை சரியில்லாம படுத்த படுக்கை ஆகிட்டாங்க. சாப்பாடு கூட கணவன் தான் ஊட்டி விட்டுருக்காரு. கழிவறைக்கு கூட அவர் தான் அழைச்சிட்டு போயிருக்காரு. நல்லா இருந்த மனைவி திடீர்னு படுத்த படுக்கையானதுக்கு தன்னோட தாய் தான் காரணம், அவங்க தான் செய்வினை பண்ணிட்டாங்கன்னு தபன் சிங்குக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதனால என் மனைவிய சாகடிச்சிட்டு எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக செய்வினை வச்சிட்டீங்களான்னு தன்னோட அம்மா கிட்டயே கேட்டிருக்காரு தபன் சிங். அப்போ மறுப்பு சொல்லாத தாய், உன் மனைவியோட எண்ணத்துக்கு தான் படுத்த படுக்கையாகிட்டா, என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்சு அவளுக்கு சாதகமா மாத்தினதுக்கு தான் ஆண்டவன் தண்டனை கொடுத்திருக்கான், அதனால அவ உயிர் போனா என் மகனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சு கண் குளிர அழகு பாப்பேன்னு வாய்க்கு வந்தபடி பேசியிருக்காங்க. ஏற்கனவே மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாத கவலையில இருந்த தபன் சிங் தாய் சொன்ன வார்த்தைகளை கேட்டு ஆத்திரத்தோட உச்சிக்கே போயிட்டாரு. அதனால கிச்சன்ல கிடந்த அரிவாளை எடுத்து தாயோட தலையில ஓங்கி ஒரே வெட்டு வெட்டியிருக்காரு. அடுத்து கழுத்து கை கால்னு உடம்புல பல பகுதிகளில் தாயை வெட்டி கொலை செஞ்சிருக்காரு. ஆனாலும் தபன் சிங்கோட ஆத்திரம் அடங்கல. தாய் சடலமா கிடந்தப்ப கூட ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காம உட்கார்ந்திருக்காரு. அதுக்கு பிறகுதான் போலீசார் வந்து தபன் சிங்கை கைது பண்ணி சிறையில தள்ளியிருக்காங்க.